பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்னைக்கு முக்கியமாக 2 அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதில் ஒன்று, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவதற்கு குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. 2வது, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் தங்களுடைய வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை விரைவில் முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இதுவரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படிங்கிறதுனால அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கண்டிப்பாக நாங்கள் செல்வோம் அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லியிருக்காரு. போராட்டம் பற்றி எப்போது அறிவிப்பு வெளிவருங்கிற ஒரு தகவல் வெளிவரல. இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கிறது அவங்களோட கட்சியினரை ரொம்ப உற்சாகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் இப்போவே போராட்டத்துக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், விரைவில் மிகப்பெரிய போராட்டம் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதே போல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் அப்படிங்கிற பட்சத்தில் போட்டி மற்றும் போராட்டம் இரண்டுமே பாமகவினரை கண்டிப்பாக உற்சாகப்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க.